This is very serious issue. நான் லாஸ்ட் டைமே இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கணும். பட் நான் உண்மையிலே இப்போ தான் ரெக்ரெட் பண்ணுறேன். அது ஒரு பெரிய தப்புன்ட்டு. இந்த வீடியோவை எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஐபிபிஎஸ் கிளரிக்கல் அப்ளை பண்ணவங்க நிறையா பேருக்கு இந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வருஷம் வந்து நிறைய பேர் ஐபிபிஎஸ் கிளர்க் எஸ்பிஐ கிளர்க் தான் பெருசாக டார்கெட் பண்ணுவோம். பட் அது இப்போ நம்மளால் எழுத முடியலை அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் இனிமே இந்த இஷ்யூவை நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேருக்கு அப்ளை பண்ண மாதிரி தான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்னு முடிஞ்சிருக்கு. பட் என்னன்னா, இப்போ ஹால் டிக்கெட் நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு பார்க்குறப்போ இன்வாலிட் க்ரெடென்ஷியல்ஸ்னு வந்திருக்கு. அவங்களால ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல ஐபிபிஎஸ் கிளர்க்கு. இது என்ன இஷ்யூனா, லாஸ்ட் டைம் ஐபிபிஎஸ் பிஓகே இதே மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. பட் இந்த டைம் ஐபிபிஎஸ் கிளரிக்கலுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. இனிமே வந்து இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணோடனே நம்மளோட நேமு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்ட்லாம் வந்துருமா. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல்லாக பேமெண்ட் முடித்த உடனே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் அந்த என்டையர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். டவுன்லோட் பண்ணி வைக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன ஆகிடுது அப்படின்னா, சம்டைம்ஸ் ப்ராசஸிங்கில் இருக்குது, சம்டைம்ஸ் ஸ்டிக்கு வந்துடுது. பட் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாமல் இருக்கும். உங்களுக்கு மெசேஜ் ஒன்று ரிசீவ் ஆகிருந்துருக்கலாம், அதோட நம்மளுக்கு தான் மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கா. பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அமௌண்ட் வந்து உங்களுக்கு திருப்பி கிரெடிட்டாக இருந்திருக்கு. எகெயின் கிரெடிட்டாக இருந்திருக்கு. டெபிட்டான அமௌண்ட் திருப்பி கிரெடிட்டாக இருந்திருக்கு. ஆனால் அது வந்து உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆகாமல் ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்களால டவுன்லோட் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் எப்போவுமே உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வருதான்னு பார்த்துட்டு உங்களால் என்டையர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு வேறு வழியே இல்லை. இது யாருக்கு நிறையா நடந்திருக்குன்னா, முக்கியமாக இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொடுக்குறாங்கல்ல, அந்த டைம் அப்ளை பண்ணவங்களுக்கு தான் நிறைய பேர் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு விஷயம் நான் இது முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக நிறைய பேர் வந்து இந்த டெய்லி ட்ரில் ஆஃபர் கேட்டிருந்தீங்க. ₹1 டெய்லி ட்ரில் ₹1 இன்றைக்கி நம்ம கேஆலாஜிக்ஸ் ஆப்பில் போட்டிருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் 199 போட்டிருக்கோம். அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. எலிட் பாஸும் லோவஸ்ட் ஆஃபர் தசராவோட Day 4 சேல் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த முக்கியமான விஷயம் இது நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வருது. சம்டைம்ஸ் வீட்டில் கண்டினியூஸாக காசு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் வந்து லேட்டாக அப்ளை பண்ணுறோம். காசு இல்லாமல் வாங்கி அரேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒன்றுமே இல்லையா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. ஒரு 10 மணி நேரம் தூங்குறதுக்கு நம்மளோட இதுக்குன்னு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 14 மணி நேரம். 14 மணி நேரமே நம்ம படிக்க போகிறது இல்லை. ஒரு ஆள் எஃபிஷியண்ட்டாக 7 மணி நேரம் வேணால் நல்லா உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். மிச்சம் 7 மணி நேரம் இருக்குது. அந்த 7 மணி நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் இங்கே ரேப்பிடோ, ஸ்விக்கி, இது எல்லாமே நம்ம பசங்க நிறைய பேர் பார்த்துட்டு எல்லாம் படிக்கிறாங்க. உங்களோட செலவை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த காலத்து மாதிரிலாம் இல்லை. என்ன நினைக்கிறாங்களா, நம்ம ஊரில் தான் இந்த வேலை அப்படி, அந்த வேலை இப்படி, அந்த மாதிரிலாம் எந்த வேலையுமே கிடையாது. உங்களோட எக்ஸ்பென்ஸை நீங்கள் மீட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா படிக்கணும். இதுதான் என்னோட டார்கெட், இதில் நான் கண்டிப்பாக போய் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அந்த டைம்லேயும் யார்கிட்டையும் நான் காசு கேட்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. வீட்டு பக்கத்தில் ஒரு 5-6 பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டியூஷன் சொல்லி கொடுக்கலாம். அதில் ஒரு ₹3000-4000 வந்தால் கூட உங்களுக்கு அந்த செலவுக்கு உங்களோட எக்ஸாம் ஃபீஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம்ல. அந்த காலத்தில் மாதிரி இப்போலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இல்லைப்பா. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களோட செலவை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளவோ இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 25 லட்சம் 30 லட்சம் எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு போயிட்டு அப்ராடில் படிப்பாங்க. படிக்கிறவங்க என்ன சும்மாவாக படிப்பாங்க, பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு தான் படிப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி டெலிவரி, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு தான் படிப்பாங்க. அப்போ அப்ராடில் போய் ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து குறைவு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, யாருமே பார்க்குறது இல்லை. அப்புறம் ஏன் இங்கே மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு எக்ஸாமுக்கு காசு இல்லை, அதனால நான் அப்ளை பண்ண முடியல, அதனால நான் சும்மா இதுதான் எனக்கு பிடிக்கும், நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும், இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு போகணும், இதுதான் என்னோட டார்கெட்டு, பட் வந்து எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு காசு இல்லை, அதனால் வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தினால நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுனால யாருக்குமே அது டயர்டாக இருந்தால் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட தூங்கிக்கலாம். நம்மளுக்கு 7 மணி நேரம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 7 மணி நேரம் சொலையாக இருக்குது. 1 மணி நேரம் ஏதோ சோஷியல் மீடியா பார்க்க
பார்க்குறீங்கன்னா கூட டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குப்பா. நீங்கள் அதனால் வந்து காசு இல்லை அதனால என்னெல்லாம் அப்ளை பண்ண முடியாமல் லாஸ்ட் நேரத்தில் இது பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு எந்த ஒரு இதுவும் இனிஷியலாக நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப அது கஷ்டமாக தான் தெரியும். அது ரொம்ப ஒரு என்னடா அப்படின்ற மாதிரி தெரியும். உள்ளே போயிட்டீங்கன்னா நான் ஓகே இவ்வளோ தானே, நம்ம போகிறோம் படிக்கிறோம் அடுத்து வர்றோம், நம்மளால் முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு டியூஷன் எடுக்கலாம், அந்த ஒரு 2500 3000 அந்த காசு வந்து எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் யார்ட்டையும் கேட்காம பார்த்துக்கலாம்ல. அஃபோர்ட் பண்ண முடியறவங்களுக்கு நான் சொல்லவே கிடையாது. உங்களோட பேரண்ட்ஸ்னால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் வெல் அண்ட் குட், நீங்கள் ஃபைன் தான், அதனால பிரச்சனை கிடையாது. நான் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். இந்த பிடபிள்யூடின்னு வருது அப்ளிகேஷனில் ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளரிக்கலில் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறப்ப பிடபிள்யூடின்னு வரும். அது ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே அப்படியே தான் வருது. பிடபிள்யூடி ஸ்க்ரைப் ஆப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு டிக் வரும், மித்த அவங்களுக்கு அது வராது. அதனால அது ஒன்றும் பெரிய இஷ்யூன்னு நினச்சி பயந்துக்காதீங்க. இன்னும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணேன், எல்லாத்துக்குமே என்னால் ரிப்ளை போட முடியலப்பா. அதனால வந்து நான் வீடியோவிலே சொல்லிடுறேன், அந்த பிடபிள்யூடின்னு வர்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு அதை பற்றி வரி பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் காசு தான் பெரட்டுறோம் டக்குன்னு இது பண்ணி பண்ண பாருங்க. இவங்க ஏன் இவ்வளோ காசு வைக்கிறாங்கன்னு புரியலை. எத்தனை எக்ஸாம் வருஷத்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒரு 200 300 வச்சாலே போதும். 850 ரூபான்றது உண்மையிலே பெரிய காசு தான். நிறைய பேர் கேம்பெயின் அது இதுலாம் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க காதுக்கு போக மாட்டேங்குது. தெரில என்ன பண்ணுறது, இதுக்கு வந்து என்ன சொல்யூஷனும் எனக்குமே புரியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுதான் உங்களுக்கான உங்களோட டார்கெட் பேங்க் எக்ஸாம் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட் டைமில் கூட நீங்கள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா பண்ணிகிட்டே கூட படிங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக யூடியூப்பில் எவ்வளோ கான்டென்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, தட்ஸ் இட். ஸோ அடுத்து அப்ளை பண்ணுறவங்க கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. இனிமேல் இந்த இஷ்யூ வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களால் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியுதான்றதை பார்த்துட்டு அடுத்து வந்து நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கு போங்க.